ஆனால் ராமுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும்ல. நீலா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் லேட் பண்ணக்கூடாது. இப்போ ராம் இல்லைனா நாளைக்கு ரமேஷ் வருவான். உனக்கு 2 பேரும் ஒன்றும் இல்லைல்ல. ராம், இப்போ நீ பர்ஃபெக்டா இருக்க. என்னாலேயே நம்ப முடியல பூஜா. பட் எனக்கு சான்ஸ் இல்லை. அவ ஒரு டைரக்டரை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா. ராம், ஷீ இஸ் ஜஸ்ட் என்கேஜ். இங்க நான் மேரிட் இருந்தாலும் வந்துட்டேன்ல. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நீலா, நீ எங்கே இருக்கன்னு ராமுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோதான். வெயிட் 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 அவன் நீலாவை நம்பவே இல்லை. நீலாவோட கதையும் திருடிட்டான். ஐ கெஸ் ஐ ஹேவ் அ சான்ஸ் ஹியர். ஆமா ராம், உனக்கு இது நல்ல சான்ஸ். நீ ட்ரூவா லவ் பண்ணா அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ராமுக்கு நிஜமாவே இஷ்டம் இருந்தா வருவான். லொகேஷன் ஷேர் பண்ணு, சிம்பிள் தானே. அப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா, இல்லை இதே ட்ரெஸ் ஓகே? நீ சினிமாவில் வர மாதிரி ப்ரப்போசல் எதிர்பார்க்காத. சிம்பிளாக சொன்னாலே ஓகே சொல்லிடு. டைரக்டர் இல்லை, கொஞ்சமாச்சும் சினிமாட்டிக்காக எதிர்பார்ப்பேன்ல. அதனால தான் ராம் ரொம்ப லக்கி. டன். என் சீதா லொகேஷன் அனுப்பிட்டா. வா போலாம். டேய் காளி, டேய் காளி, இதாண்டா இந்த வீடு தாண்டா. பார்த்து போ மாமா. அப்படிங்கிற நீல என்னடா பண்ணட்டும்? போய் ப்ரப்போஸ் பண்ணு போ. ப்ரப்போஸ் பண்ணு போ. ப்ரப்போஸ் பண்ணிடவா? நீல டேய் மச்சான், என்னால முடியலடா. நான் எப்படிடா ப்ரப்போஸ் பண்றது? டேய் காலெல்லாம் நடுங்குதுடா மச்சான். இத குடி. சைடு சிப்ஸ் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் குடி. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப போய் சொல்லு போ. இப்ப தைரியம் வந்துருச்சா? ப்ரப்போஸ் பண்ணு போ. காலும் ஸ்டெடி ஆயிடுச்சு. இப்ப பாரு ப்ரப்போசல. மச்சான், என்ன மச்சான், சிப்ஸ் இருக்கா? இவ ஒருத்த மிச்சர் முறுக்குன்னு. இந்த மாலை போடு. இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க. போ. போடா. இவன் யாருடா மச்சான்? ராவணனா இருப்பானோ? ஏய் நீலா, 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 ராமா, நீலா. You bloody. தெரியும் நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு. என் லைஃப்பையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் லிங்க் பண்ணாதான் நிறைய பேர் சொன்னான். நான் கேட்கல. இந்த ரிங்னால தானே உனக்கு என் மேலே உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நீலா. ரோஷன், எனக்கு மூஞ்சில் துப்பணும் போல இருக்கு. ஆனால் நான் நல்ல மூடில் இருக்கேன். என் ராம் வந்திருக்கான். அவன்கிட்ட உன்னை பற்றி சொன்னா உன் மூஞ்ச உடைச்சிடுவான். கெட் அவுட். நீலாம்பரி, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது எனக்கு புரியவே இல்லை. என்ன இது நியூ கெட்டப்? அதான் சொல்ல வரேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீ விட்டு போனதும் வழக்கம் போல சிரிச்சு மறந்துடுவேன்னு நினச்சேன். பட் ரொம்ப யோசிச்சா அப்புறம் தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. லவ்ன்றது ரொம்ப கியூட் இல்லை?
யாராம் என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அதானே சொல்ல வரேன். ஒரு பொண்ணை லவ் பண்ண, ரொம்ப அழகா இருப்பா. அவளோட ஸ்மைல் கியூட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹைட் கம்மி. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கலாம். மார்னிங் காஃபி கூட தேவையில்லை, அவ கொடுக்குற கிஸ்ஸே போதும். குடிக்காமலே செம்ம போதையாகும். அவ என்னை பார்த்து சிரிச்சா எப்பப்பப்பா, அவ சிரிப்பு பௌர்ணமி வெண்ணிலா மாதிரி. கரண்ட் போன ஸ்ட்ரீட்ல 1000 பல்ப் எரிஞ்ச மாதிரி. உள்ளுக்குள்ள அப்படியே எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சினிமாட்டிக்கா சொல்ல ட்ரை பண்ணாத. அந்த பொண்ணு யாரு? உன் படத்துல வேணா இந்த டைலாக்ஸை யூஸ் பண்ணிக்கோ. சொல்லு மச்சான், யார் அந்த பொண்ணு? சொல்ற மச்சான். சொல்றது என்ன, நேர்லயே காமிக்கிறேன். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? கழுத்துல மாலையோட வந்திருக்கல. இப்ப நான் டைரக்டர் ஆயிட்டேன். கெஸ் பண்ணிட்டேன். யா யா யா. ஐ அம் வெயிட்டிங் மச்சி. நானும் தான் மச்சான். அதுக்குள்ள எப்படி? பூஜா வேற யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பட் நான் போய் ஒரே கிஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். என் கூட வந்துட்டா. என் லவ், என் லைஃப், எனக்கு எல்லாமே என் பூஜா. ஜோக்கா? அதுக்குள்ள எப்படி? 1 ஹவர்ல மேரேஜ் ஆயிடுச்சா? அட, கல்யாணத்துக்கு தான் டைம் வேணும், ஆனா தூக்கிட்டு வந்துட்டேன்ல. சிம்பிள். என் லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் நீ தான் நீலா. அதனால தான் அதனால என்ன? நாங்கள் உன் பிளெஸிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஏய் ராம், பைத்தியமா உனக்கு? என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற? சரி, அதான் முடிஞ்சிடுச்சுல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப் ராமன் பூஜா. உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி ராம், எனக்கு ஒர்க் இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். பாய். அட நீலா, அவ்வளோதானா? 1 ஹக் அட்லீஸ்ட். சொன்னல ராம், நீ ரொம்ப ஹைட்டா இருக்க. இப்போ இன்னும் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம ஷேக் ஹேண்ட் ஆகுது. நீலா, அங்க பாரு. ஹே மச்சான், அப்படி சிரிக்காத. ஸ்ட்ரீட் எல்லாம் லைட் எரியுது. ஹே நாட்டி நீலா, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? கட்டாயம் தூக்கம் வரும். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கேட்டா, ஏன்டா உனக்கு இந்த நாட்டி பொண்ணை பிடிக்கும்னு. அப்போ அவன், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலோ, இல்லை நம்ம ஏதாவது நல்ல பிளேஸுக்கு போனாலோ, நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ, நம்ம மைண்டுக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வருவாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு. என் லைஃப்பில் தினமும் டார்ச்சர் கொடுக்குற பொண்ணு என் முன்னாடி இப்போ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அவ என் மார்னிங் காஃபி, என் லவ், என் நீலாம்பரி. என்ன இவ்வளோ லேட்டா சொல்ற? அதாண்டா என் ராமு.
చూసి జారిపోకే బొంగమూతి పెట్టుకోకే బొంగరంలా తెప్పమాకే హైవేలోనే 120 స్పీడే యూ టర్న్ కొట్టి ఆగిందిరా వైఫై లా నిన్ను చుట్టేస్తూ ఉన్నా నాకే కనెక్ట్ కావేలా ఐమ్ సో సారీ 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 నీలాంబరి నీలి కన్ను దాటి మనసు చూడరాని ఇంకోసారి ఐమ్ సో సారీ 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 నీలాంబరి ఒక్క మాట కూడా లెక్క చేయకుంటే ఎలా